இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி தாயாம் திரு அவை இந்தியாவினுடைய தவ புதல்வி கேரள மாநிலத்தில் பிறந்த புனித யுப்ரேசியா எழுவத்திங்கள் என்பவருடைய நினைவு நாளை தான் கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, இந்த புனிதையானவள் கார்மெல் சபை துறவி 1877 ஆண்டு திரிசூர் பகுதியில் பிறந்த ஒரு அழகான புனிதை. ஒரு எளிமையான ஏழை குடும்பத்தில் பிறந்தாலும் விசுவாசத்தில் சிறந்து விளங்கி மிக எளிய வயதிலிருந்தே திரு இருதய ஆண்டவர் மீதும் அன்னை மரியாள் மீதும் விசுவாசம் கொண்டவளாய் பரிவும் பிறரன்பும் கொண்டவளாய் வளர்ந்து பிறகு கார்மெல் சபை துறவியாக தன்னையே கடவுளுக்கு அர்ப்பணித்து மிக ஏழ்மையான புனிதமான ஒரு வாழ்வை வாழ்ந்தார். அவருடைய வாழ்நாள் முழுவதும் ஏழை எளியவர்களுக்கான பணி, கல்வி பணி மற்றும் அருட்சகோதரிகளை உருவாக்குதல் பணியை செய்துதான் இந்த புனிதத்துவத்தை அடைந்திருக்கிறார். அன்புமிக்கவர்களே, 2004 ஆண்டு அருளாளர் பட்டமும் 2014 ஆண்டு நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் புனிதர் நிலைக்கும் உயர்த்தப்பட்டிருக்கிறார் இந்த புனித யுப்ரேசியா எழுவத்திங்கள் என்பவர். இந்த புனிதனுடைய தாட்சி, எளிமை, பிறரன்பு மற்றும் திரு இருதய ஆண்டவர் மீது வைத்திருந்த பக்தி, அன்னை மரியாள் மீது இவர் வைத்திருந்த பற்றுறுதி, இவற்றோடு நாமும் இவரைப் போலவே புனிதத்தில் வழிநடக்க இன்றைக்கு இவருடைய பரிந்துரையை மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகமானது நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அந்த 10 கன்னியருடைய ஊமையைத்தான் கொடுத்திருக்கிறார். 10 கன்னியர்களில் 5 முன்மதி உடையோர், மீதி 5 பேர் அறிவியலிகள். அன்புமிக்கவர்களே, யூதர்களுடைய கலாச்சாரத்தில் திருமணம் என்பது ஒரு தனிப்பட்ட குடும்பத்தினுடைய விழா கிடையாது. நம்முடைய கிராமங்களெல்லாம் பார்த்துருப்போம். ஒரு 10-15 வருடத்திற்கு முன்னெல்லாம் திருமணம் என்பது ஒரு மிகப்பெரிய சமுதாய விழாவாக கொண்டாடப்படும். அதாவது 4-5 நாட்களுக்கு முன்பாகவே முகூர்த்த கால் அப்படின்னு சொல்லுவாங்க. பிறகு 5-6 நாட்களுக்கு அந்த திருமணம் நடக்கும். அதற்கு முன்னாலெல்லாம் 1 மாதத்துக்கு முன்னாடியே திருமண ஏற்பாடுகள், திருமண நிகழ்வுகள் நடைபெறும் என்று சொல்வார்கள். இப்பொழுதும் கூட கிராமங்களில் இந்த ஊர்காலம் போகிறதுன்னு சொல்லுவாங்க, அல்லது ஊர்வலம் போகிறது. திருமணத்திற்கு முந்தின நாள் மணமகனையும் மணமகளையும் அவங்கவுங்க வீட்டில் தனித்தனியாக அந்த ஊர்வலம் கொண்டு செல்வார்கள். திருமணம் முடித்த பிறகு இருவரும் மணமகனும் மணமகளும் சேர்ந்தே ஊர்வலமாக வருவார்கள். இது இன்றைக்கும் இருக்கிற ஒரு அழகான சமுதாய விழா என்று கூட சொல்லலாம். இப்படித்தான் இயேசு வாழ்ந்த அந்த ஒரு காலகட்டத்தில் திருமணம் என்பது ஒரு சமுதாய ஒரு விழாவாக இருந்த ஒரு நேரத்தில் மணமகன் ஊர்வலமாக வருகிற பொழுது ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆசீர்வாதம் பெற்று செல்கிற ஒரு வழக்கம் இருந்தது. எல்லார் குடும்பத்திலேயுமே அவர்கள் இந்த மகிழ்ச்சியில் பங்கு பெறுகிற ஒரு பழக்கமும் இருந்தது. அப்படி தெருவாக அவர்கள் சென்று ஆசீர்வாதங்களையும் வாழ்த்துதல்களையும் பெற்று கடைசியில் உச்சகட்டமான அந்த இரவு விருந்தில் கலந்து கொள்வது தான் அந்த திருமண நிகழ்ச்சியினுடைய ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. மணமக்களுக்கும் அந்த இரவு விருந்து அல்லது அந்த திருமணத்தினுடைய விழா என்பது தான் அவர்களுடைய வாழ்க்கையில் மிக உயர்ந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் என்று கூட சொல்லலாம். இந்த விருந்திற்கு அழைக்கப்பட்டவர்களில் மணமகனுடைய தோழனாகவும் மணமகளுடைய தோழியாகவும் இளம் பெண்கள் அழைக்கப்படுவது வழக்கம். அன்புமிக்கவர்களே, மணமகன் எந்த நேரத்தில் வருவார் என்று அவர்களுக்கு தெரியாது. காரணம், தெருக்கள் நீண்ட நெடிய தெருக்களாக இருந்ததால் 1 நாள் 2 நாள் கூட சில நேரங்களில் தாமதமாகும். ஆனால் மணமகனுடைய தோழியரும் மணமகளுடைய தோழியரும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்கிற ஒரு அழகான ஒரு செய்தியைத்தான். அந்த தயார் நிலை இல்லை என்றால் அந்த விருந்தினுடைய அந்த மகிழ்ச்சியான தருணத்தை அவர்கள் இழக்க நேரிடும் என்பது தான் பொதுவாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு செய்தி. இந்த ஒரு செய்தியைத்தான் ஒரு ஆன்மீக செய்தியாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு தருகிறார். விண்ணகத்தில் இறைவனை முகமுகமாக தரிசிக்கிற அந்த ஒரு பாக்கியம், விண்ணகத்தில் இறைவனோடு விருந்துண்ணுகிற அந்த ஒரு பாக்கியம் நம்முடைய வாழ்க்கையினுடைய அல்டிமேட் கோல் என்று சொல்லுகிறோம் இல்லையா? கடைசியான உண்மையான முழுமையான நோக்கமே நம்முடைய வாழ்க்கையில் விண்ணகத்தில் இறைவனை முகமுகமாக தரிசிக்கிற அந்த ஒரு பாக்கியம். அந்த ஒரு பாக்கியத்திற்காக தான் இந்த மனித வாழ்வு என்பது ஒரு ஆயத்த நிலை அல்லது ஒரு தயாரிப்பு நிலை அல்லது ஒரு இடைப்பட்ட பயணம் என்று நம்ம அடிக்கடி சொல்லி வருகிறோம். அன்புமிக்கவர்களே, இந்த உவமை நமக்கு சொல்லித் தருகிற பாடம் என்பது முன்மதியுடையோர் தங்களுக்கு தேவையான எண்ணெய்களை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து கொண்டு வந்த ஒரு காரணத்தினால் மணமகன் வந்த நேரத்தில் தயாரான நிலையோடு விருந்துக்கு சென்று விடுகிறார்கள். முன்மதியற்ற அறிவியலிகள் அவர்கள் காத்திருக்கிற நேரத்தில் முன்மதியோடு அவர்கள் செயல்படாமல்
அவர்களுக்கு தேவையான எண்ணெயை அவர்கள் தயாரிப்பு நிலையில் வைத்திருக்காத ஒரு காரணத்தினால் விருந்திலிருந்து புறம்பே தள்ளப்பட்டு விடுகிறார்கள். இதுதான் உவமை. இதிலிருந்து இறைவன் நமக்கு சொல்லித் தருகிற அழகான 2 பாடங்கள். முதல் பாடம் என்பது இந்த மன்னக வாழ்வு, நான் அடிக்கடி சொல்லுவது போல, ஒரு தயாரிப்பு, ஒரு திருப்பயணம். நம்முடைய நிலையான வாழ்வு நம்முடைய விண்ணக வீட்டில் மட்டும்தான் இருக்கிறது. இந்த தயாரிப்பு காலத்தில் எந்த நேரத்தில் மணமகன் வருவார் என்று நமக்கு தெரியாது, எந்த நேரத்தில் இறைவன் நம்மை அழைப்பார் என்று நமக்கு தெரியாது. ஆகவே முன்மதியோடு இருப்பவர்கள் போல நம்முடைய வாழ்க்கையில் இறைவனை எதிர்கொள்ள தயார் நிலையில் இருக்க வேண்டும். நம்முடைய ஆத்மா சுத்தமாக நல்ல பாவ சங்கீதனம் செய்து தூய்மையான உள்ளத்தோடு இருக்க வேண்டும். நம்முடைய இந்த மன்னக வாழ்வு இறை வேண்டலில் விசுவாசத்தில் நிலைத்திருக்கிற ஒரு வாழ்வாகவும் பிறரன்பில் மகிழ்ந்து வாழ வேண்டிய ஒரு வாழ்வு தான் உண்மையான முன் தயாரிப்புள்ள ஒரு வாழ்வு என்பதை புரிந்து கொண்டு தயாரிப்போடு ஆயத்தமாய் காத்திருக்க இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இரண்டாவது ஒரு செய்தி என்பது அக்கௌண்டபிலிட்டி என்று சொல்லுவார்கள். அதாவது இந்த மண்ணுலக வாழ்வில் நம்முடைய முடிவுகள் தான் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. நாம் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளுக்கும் நாம் பொறுப்பு. நல்ல முடிவுகளை, இறைவனுக்கான முடிவுகளை நாம் எடுத்துக்கொண்டால் இறைவனை நோக்கி பயணம் செய்கிறோம், விண்ணகத்தை நோக்கி பயணம் செய்கிறோம். தீய முடிவுகளை, சுயநலமான முடிவுகளை எடுத்தால் தீமையை நோக்கி, நரகத்தை நோக்கி நம்ம பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நம்ம புரிந்து கொண்டாலே போதும். ஆனால் ரியல் லைஃப்பில் நம்ம பலருக்கு நாம் செய்கிற தவறுகளுக்கெல்லாம் மற்றவர்களை குறை கூறுகிற ஒரு பழக்கத்தை தான் இன்றைக்கு நம்ம கொண்டு இருக்கிறோம். நாம் செய்த செயல்களுக்கு நாம் மட்டுமே பொறுப்பு என்பதை உணர்ந்து கொள்ளத்தான் இரண்டாவது செய்தி கொடுக்கப்படுகிறது. சமீபத்தில் ஒரு சமூக வலைத்தளங்களில் யூடியூப்பில் வீடியோ போடுகிற ஒரு இளைஞர், அவரை வேறு ஒரு சமூக வலைத்தளங்களில் வீடியோ போடுகிற ஒருவர் தவறாக பேசிவிட்டார், அவருடைய மனதை புண்படுத்தி விட்டார் என்று லைவில் வீடியோ போய்கிட்டு இருக்கும்பொழுது ஒரு யூடியூப் சேனலில் அவர் தற்கொலை செய்வது போல ஒரு வீடியோ போட்டிருந்தார். இளைஞர்களை வழிகாட்ட வேண்டிய இந்த இளம் தலைமுறையினர் இப்படி இளைஞர்களை தவறாக வழிகாட்டிய ஒரு செயலை நான் கண்கூடாக பார்த்தேன். அதில் என்ன கொடூரம் என்றால், அந்த வீடியோவை போட்டவர் நம்முடைய கத்தோலிக்க நிறுவனம் நடத்துகிற ஒரு கல்லூரியில் படித்தவர் தான். அவர் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கும் பொழுதே தன்னுடைய தற்கொலைக்கு காரணம் கல்லூரி நிர்வாகம், அங்கு உள்ள ஆசிரியர்கள் என்னை ரொம்ப மன உளைச்சலுக்கு உள்ளாக்கியதால் நான் தற்கொலை செய்ய போகிறேன் என்று முன்பே ஒரு 7 வருடங்களுக்கு முன்பாக இப்படி ஒரு கேவலமான ஒரு செயலை செய்தார். சமீபத்தில் ஒரு மாதம் 2 மாதங்களுக்கு முன்பாக மறுபடியும் தான் தற்கொலை செய்வது போல ஒரு வீடியோ எடுத்து போட்டு பரபரப்பை உண்டாக்கினார். கடைசியில் காவல்துறை அவரை கைது செய்து விட்டது. இருந்தாலும் அவருடைய மனதினுடைய இழிநிலையை பாருங்கள். தன்னுடைய சாவுக்கு இவர்கள் எல்லாருமே காரணம், ஆகவே அவர்களை நீங்கள் கைது செய்யுங்கள் அப்படி என்று தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொள்ள மனம் இல்லாமல், தன்னுடைய செயலுக்கு பொறுப்பேற்க மனம் இல்லாமல், நான் இப்படி இருப்பதற்கு காரணம் இவர்கள்தான் அவர்கள்தான் அப்படி என்று பிறர் மீது பழியை போட்டு வாழ்கிற ஒரு தலைமுறையினரைத்தான் இன்றைக்கு நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இளைஞர்கள், இளம்பெண்கள், பெரியவர்கள், குருக்கள், கன்னியர், நம்முடைய செயலுக்கு நாம் மட்டுமே பொறுப்பு. எந்த சூழ்நிலையிலும் அவரால் தான் நான் கெட்டு போயிட்டேன், இவங்களால தான் என் வாழ்க்கை இப்படி போச்சு, அவங்க மட்டும் என் வாழ்க்கையில் வராமல் இருந்தால் நான் நல்லா இருந்திருப்பேன், இவங்களால தான் என் நிம்மதியே போச்சு அப்படி என்று மற்றவர்களை நம்முடைய குற்றத்திற்காகவும் குறைகளுக்காகவும் காரணம் காட்டக்கூடாது. எல்லா சூழல்களிலும் நம்முடைய செயல்களுக்கு நாமே பொறுப்பேற்க வேண்டும். ஆகவே நல்லவற்றை மட்டுமே தேர்ந்தெடுத்து, புனிதமானவற்றை மட்டுமே தேர்ந்தெடுத்து, ஒழுக்கமானதை மட்டுமே தேர்ந்தெடுத்து, நீதியானதை மட்டுமே தேர்ந்தெடுத்து கடவுளை பற்றி கொள்ளவும், தீரை விட்டு விலகவும் இன்றைக்கு இறைவனிடத்தில் மன்றாடி ஜெபிப்போம். முன்மதி உள்ள கிறிஸ்தவ மக்களாக வாழ்வோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென்.